ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎம்எம் 2ல் போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ரூம் பேர் என்ன வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரூம் தான் வைக்க போகிறோம், வேறு எதுவும் வைக்க போகிறதில்ல. மேக்ஸ் பிளேயர்ஸ் ப்ரைவேட் ரூம் போட்டுக்கலாம், வரட்டும். டிஃபிகல்ட்டி நார்மல், நான் ஈஸி வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டார்க்கர் ஈஸி, ப்ரெசட் 5 ஈஸி, கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் ஓகே, வரட்டும். வெயிட் கரோ பாய். கெஸ்ட்டு 7 இவன் இல்லை, அவன் வருவான் பாருங்கள், சஞ்சு. ஃபாண்ட் வச்சுருப்பான், வெயிட் பண்ணுங்கள். தொண்டை வேறு கட்டிக்கிச்சு. அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிரானி மல்டிப்ளேயர் சாப்டர் அவ்வளோதான். மல்டிப்ளேயர் வெர்ஷன் 1.2.9. யாரும் இந்த அக்கா ஸ்கின்னு நல்லா இருக்குது. என்ன அனிமி ஸ்கின்னு போல். நாங்கள் ஓசி ஸ்கின் தான் வைப்போம், ஏன்னா காயில் காசில். டே 1 ஸ்டார்டட். நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 25 நிமிஷம், அதனால தான், புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கடுத்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாதி கட்டும் பண்ணிட்டேன், ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து பல மணி நேரம் தேடியிருப்பேன், அதனால தான். அதுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலான்னு வந்தேன், ஒன்றுமே இல்லை. கன்று வேறு எடுக்கணும், இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், வெயிட் பண்ணு. ஓப்பன், ஓகே. அதுக்கப்புறம் இங்கே எங்கேயும் கிடைக்கவே மாட்டேங்குது ஒன்றுமே. எல்லாமே எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. அப்புறம் இங்கே சுற்றினேன். இங்கே சுற்றி இவன் கூட வந்து ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா இவன் அந்த வெப்பன் கேட்டு தான் இங்கே, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கு திறந்து பார்த்துக்கிட்டேன். அப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்துட்டு இங்கே ஒரு கன்று இருக்குது, அது பேர் மாட்டேன். டேசர் கன்று. இது எடுத்துக்கிட்டேன் எதுக்கும் சேஃப்டிக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளவி மட்டும்தான் முடிச்சிருக்கேன், கிளவனு சாவலை. கிளவனா கிளவேன்னு தெரியல, ஒழுங்க வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் இருக்குமான்னு சரி சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இல்லை. அப்புறம் கீழே போகலாம், கீழே போய் இங்கே செக்யூரிட்டிக்கு எடுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்து தெரியுது அவன் எடுத்து போயிட்டான். அப்புறம் திரும்பவும் மேலே வந்தேன், இங்கே ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தேன், இங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் இங்கே இருந்துச்சு, என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரௌபாரு விடுவோமா. அப்புறம் க்ரௌபாரை வச்சு ஏதாச்சும் எடுக்கலான்னு வந்தேன். அப்புறம் இன்னும் இந்த வீடியோக்கு இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், ப்ளீஸ். 200 சப்ஸ்கிரைபர்ஸ் போனோம், அதனால தான். அதுக்கப்புறம் கேஸ்லின் நெட்டு வந்து இங்கே கீழே போட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்டு அந்த போட்டு ஸ்கேப்புக்கு. வெயிட் பண்ணுங்கள், போட்டு காமிக்கிறேன். கதவுக்கிட்ட தான் போடுறேன், ஞாபகம் வச்சுப்பேன். இந்த தாட்டி ஞாபகம் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் மேலே வந்து தேட ஆரம்பிச்சு ஏதாச்சும் இருக்குமான்னு. இங்கே போட் கீ இருந்துச்சாமல் எட்டான் நம்ம. அப்புறம் இங்கே வந்து ஹேண்டு வீல் இருக்குது. இங்கே எதுக்கு இந்த ஹேண்டு வீல் இருக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தரல. அதுக்கப்புறம் இது ஒன்றுமே இல்லை. அப்புறம் அதை திறக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணேன், இந்த ஹேண்டு வீல் ஒன்றுக்குமே ஆகாது, அதனால் கீழே போட்டு அப்படியே கீழே போய் தேட ஆரம்பிச்சிட்டு ஏதாச்சும் இருக்குமான்னு. அப்புறம் பார்த்தா ஹெலிகாப்டர் மேனுவல். ஹெலிகாப்டர் ஸ்கேப் பண்ணிட்டோம், எடிட் பண்ணல நான். ஃபஸ்ட்டு இதுதான் செகண்டாக பண்ண ஸ்கேப்பு, இதுக்கு எடிட் பண்ணிகிட்ருக்கிறேன். டேசர் கன் இதுதானே. அப்புறம் இது வச்சுட்டு எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா மேலே போய் ஓப்பன் பண்ண போகிறேன். மேலே போயிட்டுருக்கிறேன், வந்துட்டேன். எங்கடா அது? இதோ இங்கே கரெக்டாக ஏமிச்சு போகிறேன். 3 ஒழுங்கா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ அதை எடுத்து வந்துடலாம். இங்கே இந்த டேசரோட புல்லட்டு போய்ட்டு வந்தாச்சு. டேசர் என்னமோ சொல்லிச்சு எனக்கு தெரில. அப்புறம் கீழே போகலாம். கீழே இறங்கலான்னு அது. அப்புறம் கதவு கிட்ட கிட்ட வந்துட்டான். இந்த கிளிப்பை ஏன் போட்டேன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் எஸ்கேப் ஆகிருக்கு இந்த பக் கேமில். எனக்கு ஒரு நன்றி சொல்லலாம். போயிட்டான், இல்லை இங்கே தான் இருக்கிறான். இவனோட தொல்லையே போச்சு கேஸ். அப்புறம் நான் அந்த ஸ்டியரிங் மட்டும் இல்லை கேஸ், போட் எஸ்கேப்புக்கான ஸ்டியரிங் மட்டும் இல்லை. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது இங்கே தான் இருந்துச்சு. இங்கே வச்சுருக்கானுங்க இந்த மேலே. இப்போ எதுக்கடா இதை எடுக்கிறேன்னா அவன் அது வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். நான் இங்கே கன்று எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதுக்கு நடுவில் ஒரு தாட்டி ஒரு எக்ஸ்ட்ராவாக செத்துட்டேன். இது 2வது டேயில் எஸ்கேப் பண்ணுறோம். கன்று எதுக்கடா எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா கிளவியை முடிச்சு விட போகிறேன் கைஸ். 1v2 பண்ண போகிறேன் கைஸ். எல்லாம் பாருங்கள், இந்த கதவை சாத்திக்கிறேன். எதுக்கும் சேஃப்டிக்கு இந்த தாட்டி இப்படி போட்டு இப்படி வர போகிறேன். ஏன்னா கிளவங்கிட்ட ஏற்கனவே பங்கமாடி வாங்கிட்டேன். சும்மா சொலுக்குன்னு அடிக்கிறான் ஓரத்துலேருந்து. அவன் பயங்கரமான ஆளு கைஸ். அவங்ககிட்டலாம் எச்சரிக்கையாக இருந்துடும். என்ன சத்து வருது? கிளவி பாடி கன்று இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமே இல்லை கைஸ். கிரானிஸ் நவ் கன் ஃபார் 120 செகண்ட்ஸ். அப்புறம் கிளம்பணும் முடிச்சு விட்டு வந்துருக்கணுமா, அவன் அண்டர் கிரவுண்டில் தான் இருப்பான்னு ஒரு டவுட்டு.
சேஃபில் தான் பேட்லாக் இருக்குது. பேட்லாக் கீ வேணும். அதான் அவன் பேட்லாக் எடுத்துகிட்டு இருக்கிறான் முக்கியமாக. அப்புறம் இப்போ நம்ம சத்தம் போட்டு கிழவனை வர வைக்க போகிறோம். கிழவன் வருவானான்னு தெரில, வெயிட் பண்ணுங்கள். கன்னை போட்டால் வர மாட்டான். இங்கே ஒரு வேஸ் இருக்கும், வேஸை போட்டால் தான் வருவான். வேஸை போட்டாச்சு. இப்போ பாருங்கள், வாமா மில்லுங்கிற மாதிரி வருவான். கீழேருந்து தான் வருவான்னு நினைக்கிறேன். வருவான், வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கீழேருந்து வருவான் இல்லை மேலே தான் வரான். போடு, செத்து தொல்றாடி பண்ணாடமா. அவனை என்ன பண்ண நீ அடிச்சிட்டாங்க 2 தாட்டி. அப்புறம் கேஸ்லின் எடுத்து போகலாம். அவ்வளோதான் கைஸ். இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. எப்படியாச்சும் ஒரு 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1K, அதுக்கப்புறம் அவ்வளோதான், மில்லியன் தான். என்றா கேஸ்லின் ஊற்ற போடலன்னு பார்த்தா அவங்க ஊற்றி வச்சிட்டாங்க. ஏன்ங்கிறேன். அப்புறம் பேட்லாக்கி முதல்ல போட்டான்னு தெரில, வெயிட் பண்ணுங்க போய் பார்க்கலாம். பேட்லாக்கி இல்லைங்க, அதுக்கு முன்னாடி என்ஜின் ஸ்டார்ட்டு கீ இல்லை. அவன் கீ கையில் வச்சுருக்கிறான். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். எஸ்கேப் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். எஸ்கேப்பு தான் கைஸ். என்றா சுற்றி பார்த்துருக்கேன். சீக்கிரம் கொடுறா. ஐயோ, இவன் கொடுக்க மாட்டான் போல. அது கிளம்ப வேறு ஸ்பான் ஆயிடுவான் போலங்க. இவன் கொடுக்கவும் மாட்டேங்கிறான். டேய் கொடுத்து சொல்லடா டேய். செப்பாடி கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள் கட்சின்னு வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கடா இதோ தலைவர் போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. போகிறாரு. அவ்வளோதான், கட்சின்னு முடிய போகுது. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே கை, தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப். தப்பாக்குதுண்ணா.